நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இதிலிருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிடணும், மனசை பாதுகாத்துக்கிடணும். அப்படின்னா அந்த துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். நாம் படும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்திற்கும் நாம் தான் காரணம் என்று நம் மனம் நம்மிடம் சொன்னால் நம்மளுடைய மனபாரம் குறைஞ்சிடும். இதை இல்லை பக்கத்து வீட்டுக்காரன், இல்லை மூதாதையர், இல்லை நண்பன், இல்லை யாரோ எதிரி, இப்படி யாரையாவது ஒரு நபரை குறிப்பிடுறோம், அவர் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் நம்மளை விட்டு போகாது. அதிலே தான் சுற்றிக்கிட்டே கிடக்கும் மனசு. என்னைக்கு நம்ம துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு நினைக்கமோ அன்னைக்கு அந்த மனம் ஒரே நிலையில் வந்துடும். நம்ம சீக்கிரமாக அந்த துன்பங்கள், துயரத்துலேருந்து வெளியே வந்துடலாம். புரிந்தால் சரி.